சீமானுக்கு அதிமுகவில் துணை முதல்வர் பதவியை வாங்கி தருவதாக பேரம் பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தரமான பதிலடி கொடுத்த சீமான். சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி இதே ஆதவ் அர்ஜுனா அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து அதிமுகவில் ஒரு பெரிய கூட்டணியை நம்ம உருவாக்கணும்னா திமுகவுக்கு எதிராக அதிமுக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசி, நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன், 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி. பேசினாரா பேசலையா? அவர் உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றாருன்னா அண்ணன் சீமான்ட்ட பேசலன்னு மறுக்க சொல்லுங்க. தமிழக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை சுற்றி எழும் விவாதங்கள் எப்போதும் பரபரப்பை ஏற்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக உள்ள ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் சீமானுக்கு துணை முதல்வர் பதவியை வாங்கி தருவதாக பேரம் பேசியதாக கூறப்படும் கருத்து அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் பெரும் சலசலப்பை உருவாக்கியது. ஏனெனில் சீமான் தனது தமிழ் தேசிய கொள்கைகளை உறுதியாக பிடித்து கூட்டணி அரசியலுக்கு எதிராக தனித்து நின்று தமிழக மக்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர். எனவே இத்தகைய பேச்சு அவரது கொள்கைகளுக்கு முரணாகவும் அரசியல் உள்நோக்கத்துடனும் இருக்கலாம் என்று பலரும் உணர்ந்தனர். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கூற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் உத்திகளையோ அதிமுகவுடனான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளையோ அல்லது அவரது தனிப்பட்ட அரசியல் ஆசைகளையோ பிரதிபலிக்கலாம் என்று விவாதிக்கப்பட்டது. மேலும் இது சமூக ஊடகங்களில் வைரலாகி பலரது கவனத்தை ஈர்த்து அரசியல் ஆர்வலர்களிடையே பரவலான விவாதத்தை தூண்டியது. இந்த சூழலில் பிரபல அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான சாட்டை துரைமுருகன் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தார். அவரது கூற்று வெறும் அரசியல் பிரச்சாரமாகவோ சீமானின் உறுதியான தமிழ் தேசிய கொள்கைகளை திசை திருப்பும் முயற்சியாகவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் அரசியல் செல்வாக்கை பெறும் முயற்சியாகவோ இருக்கலாம் என்று விமர்சித்து சீமானின் அரசியல் பயணத்தின் முக்கியத்துவத்தையும் அவரது கொள்கைகளின் வலிமையையும் வலியுறுத்தினார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு அரசியல் நோக்கத்துடன் கூடிய புனைவாக இருக்கலாம் என்று கூறி, இதுபோன்ற கூற்றுக்கள் சீமானின் பிம்பத்தை பாதிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரம் தமிழக அரசியலில் கட்சிகளுக்கு இடையேயான மறைமுக மோதல்களையும் தனிப்பட்ட அரசியல் ஆளுமைகளின் கருத்து மோதல்களையும் அரசியல் உத்திகளையும் வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சியும் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற பாரம்பரிய சக்திகளுக்கு இடையேயான இயக்கவியலையும் இது எடுத்துக்காட்டுகிறது. அதே நேரம் சீமானை சுற்றிய இத்தகைய விவாதங்கள் அவரது அரசியல் செல்வாக்கையும் மக்களிடையே அவருக்கு இருக்கும் ஆதரவையும் மேலும் உறுதிப்படுத்துகின்றன. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு ஒரு அரசியல் புயலை உருவாக்கி இருக்க, சாட்டை துரைமுருகனின் பதிலடி அதை எதிர்கொண்டு சீமானின் கொள்கைகளின் வலிமையை மீண்டும் நிலைநாட்டியுள்ளது.